உங்ககிட்ட ஒரு சூப்பரான ஐடியா இருக்கா? அது வெறும் கனவாவே இருந்துடாம நிஜமா மாத்துறது எப்படி? அதான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். ஒரு ப்ராஜெக்ட்ட பிளான் பண்றதுக்கு 4 முக்கியமான தூண்கள் இருக்கு. வாங்க அத பத்தி ஒன்னொன்னா பார்க்கலாம். ஒரு ஐடியாவுக்கு எப்படி உயிர் கொடுக்கிறது? இது சும்மா ஒரு டு டூ லிஸ்ட் மாதிரி இல்ல. இது ஒரு புது விஷயத்தை உருவாக்குறது, ஒரு கிரியேஷன். எந்த ஒரு பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, அதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் வேணும். நம்ம ப்ராஜெக்ட்ங்கிற கட்டிடத்துக்கும் அதுதான் முதல் படி. எந்த ஒரு ஐடியாவா இருந்தாலும் சரி, அது சக்சஸ் ஆகணும்னா இந்த 4 தூண்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது என்னென்னனா டைம், டூல்ஸ், டீம், அப்புறம் பட்ஜெட். வாங்க ஒவ்வொன்னா டீடைலா பார்க்கலாம். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். நம்மளோட முதல் தூண் நேரம், அதாவது டைம். இதுதான் உங்க ஐடியாவை எப்போ எப்போ கட்டி முடிக்க போறோம்னு சொல்ற ப்ளூ பிரிண்ட். இப்ப பாருங்க, ஒரு லாங் டிரைவ் போறோம்னா மேப் எவ்வளவு முக்கியம். அதே மாதிரி தான் ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு இந்த மைல்கற்கள். நாம எங்க இருக்கோம், அடுத்த ஸ்டெப் என்னன்னு இது தெளிவா காட்டும். ஆரம்ப கட்டத்துல இருந்து வெளியீடு வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜுமே ஒரு டார்கெட் தான். இப்போ இந்த ஸ்லைட்ல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அதுதான் இந்த பஃபர் டைம். பாருங்க, நாம பிளான் பண்றது ஒண்ணு, ஆனா நடக்கிறது வேறையா இருக்கும் இல்லையா? திடீர்னு சில சிக்கல்கள் வரலாம். அதுக்கு ரெடியா இருக்க எப்பவுமே ஒரு 20% எக்ஸ்ட்ரா டைம் ஒதுக்குறது ரொம்பவே புத்திசாலித்தனம். சரி, இப்போ நம்ம கிட்ட ஒரு ப்ளூ பிரிண்ட் இருக்கு. ஆனா வெறும் ப்ளூ பிரிண்ட்டை வச்சு ஒரு பில்டிங்கை கட்ட முடியுமா? முடியாது. அதுக்கு டூல்ஸ் வேணும் இல்லையா? அதுதான் நம்மளோட 2வது தூண். உங்க ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான சரியான கருவிகளும் டெக்னாலஜியும். டூல்ஸ்னு சொன்ன உடனே ஏதோ சுத்தியல், ஆணி மட்டும் நினைச்சுக்காதீங்க. டெவலப்மெண்ட், டிசைன், கம்யூனிகேஷன், டெஸ்டிங்னு பல கேட்டகரி இருக்கு. இந்த டூல்ஸ் தான் நம்ம பிளானுக்கு உயிர் கொடுக்க போற மெஷின்ஸ். ஓகே, இப்போ ப்ளூ பிரிண்ட் ரெடி, டூல்ஸும் ரெடி. ஆனா இதையெல்லாம் வச்சு வேலை செய்ய ஆட்கள் வேணும் இல்லையா? தனியா ஒரு ஆள் ஒரு பெரிய பில்டிங்கை கட்டவே முடியாது. அதே மாதிரி தான் நம்ம ப்ராஜெக்ட்டுக்கும் ஒரு திறமையான டீம் வேணும். வாங்க அந்த டீமை பத்தி இப்ப பேசலாம். இந்த டேபிள்ல பாருங்க, ரொம்ப சிம்பிளா முக்கியமான ரோல்ஸை விளக்குது. ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு அதை டெக்னிக்கலா உருவாக்குறவங்க, கிரியேட்டிவா டிசைன் பண்றவங்க, அப்புறம் அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறவங்கன்னு இந்த 3 பேரும் கண்டிப்பா தேவை. நம்ம கோர் டீம் மட்டும் பத்தாது, சில சமயம் நமக்கு வெளியில இருந்தும் உதவி தேவைப்படும். அதுல 2 வகை இருக்கு. ஒன்னு அட்வைசர்ஸ், இவங்க நமக்கு வழி காட்டுற மாதிரி. அடுத்தது ஃப்ரீலான்சர்ஸ், ஒரு குறிப்பிட்ட வேலைக்கு மட்டும் ஒரு எக்ஸ்பர்ட் வேணும்னா இவங்கள ஹையர் பண்ணிக்கலாம். இவங்க 2 பேருமே நம்ம டீமுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பவர் மாதிரி. சரி, இப்போ நம்ம கிட்ட நேரம், டூல்ஸ், டீம் எல்லாமே இருக்கு. ஆனா இதெல்லாம் இயங்கறதுக்கு ஒரு ஃபியூல் வேணும் இல்லையா? ஒரு வண்டிக்கு பெட்ரோல் மாதிரி. அதுதான் நம்மளோட 4வது ஃபைனல் தூண், பட்ஜெட். பொதுவா மொத்த செலவுல எதுக்கு அதிகமா போகும்னு பாத்தீங்கன்னா டீமுக்கு தான். அதாவது மக்களுக்காக நாம பண்ற முதலீடு தான் எப்பவுமே பெருசா இருக்கும். அதுக்கப்புறம் தான் டூல்ஸ், மற்ற செலவுகள்லாம் வரும். உங்க ப்ராஜெக்ட்டுக்கு மொத்தம் எவ்வளவு செலவாகும்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த ஒரு நம்பர், அந்த டோட்டல் காஸ்ட் ரொம்ப முக்கியம். அப்போதான் நமக்கு எவ்வளவு ஃபண்டிங் தேவைன்னு தெரியும். நம்ம ஐடியா நிஜமாவே சாத்தியமா இல்லையான்னு நமக்கே ஒரு தெளிவு கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம 4 தூணையும் வச்சு நம்ம கட்டிடத்தை கட்டி முடிச்சாச்சு. ஆனா அது ஸ்ட்ராங்கா இருக்கா, ஒரு புயல் வந்தா தாங்குமா, அதை செக் பண்ணி பார்க்கறதா இந்த ஃபைனல் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட். கீ டிபெண்டன்சி அப்படின்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, உங்க ப்ராஜெக்டோட வெற்றி ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நம்பி இருக்கிறது. உதாரணத்துக்கு, நீங்க ஒரு ஆப் செய்றீங்க, அதுக்கு ஒரு குறிப்பிட்ட சாஃப்ட்வேர் தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த சாஃப்ட்வேர் தான் உங்க கீ டிபெண்டன்சி. அது கிடைக்கலனா மொத்த ப்ராஜெக்டும் நின்னுடும். அதனால இந்த மாதிரி பலவீனமான இடங்களை நாம ரொம்ப கவனமா பார்த்துக்கணும். சோ, இந்த மாதிரி ரிஸ்கை எப்படி சமாளிக்கிறது? 3 ஸ்டெப் தான். முதல்ல இந்த மாதிரி சார்பு நிலைகள் என்னென்ன இருக்குன்னு கண்டுபிடிங்க. 2வது, அந்த விஷயம் கிடைக்காம போனா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. கடைசியா, அந்த மாதிரி ஒரு சிக்கல் வந்தா என்ன பண்ணலான்னு ஒரு பேக்கப் பிளான் ரெடி பண்ணி வைங்க. இந்த பகுதியோட கடைசியில இந்த ஒரு சக்தி வாய்ந்த கேள்வியை உங்ககிட்டயே கேட்கிறேன். இதை வெற்றிகரமா செஞ்சு முடிக்க சரியான நேரமும் கருவிகளும் திறமையான ஆட்களும் நம்ம கிட்ட இருக்காங்களா? இந்த கேள்வியை உங்களுடைய ஒவ்வொரு ஐடியாவுக்கும் பொருத்தி பாருங்க. இதுதான் உண்மையான திட்டமிடலோட முதல் படி.